8 sarees I own as a minimalist. அதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மினிமலிசம் கான்செப்ட்டுக்கு மேட்ச் ஆகாத ஒரு டாப்பிக்காக இருக்கே அப்படின்னு மேபி நீங்கள் யோசிக்கலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹால் வீடியோ மாதிரி இருக்கேன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் இதெல்லாம் நான் ஒன்றும் புதுசாக வாங்கி காட்டுற சாரீஸ் இல்லை இல்லையா, ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறது. அதில் வந்து இன்னுமே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமலாம் வச்சுருக்கேன். ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அது வந்து சாரீஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பால் காய்ச்சற விலாகில் வந்து அது போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக நான் எவ்வளோ சாரீஸ் இருக்குன்னு என்கிட்ட எண்ணி பார்த்தேன். 32 இருக்குது. 32 இஸ் சின்ன நம்பர் ஆர் பெரிய நம்பர்னு எனக்கு தெரியல. பட் மொத்தமாகவே 32 தான் இருக்குது. இதுக்கு மேலே வாங்குகிற ஐடியாவும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபியூ சாரீஸே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதைவே 15 சாரீஸாக குறைக்கணும் தான் என்னோடய எய்மை. ஸோ பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபர்ஸ்ட் சாரீ. இது வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டால் கூட வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப டீசென்ட் அண்ட் எலகெண்ட்டாக இருக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் சாரீ. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து 3K. அண்ட் இது 3K அப்படின்றனால கண்டிப்பாக இதை வந்து ஒரு 150-200 டைமாவது போடணும் அப்படின்றத என்னோட நோ ப்ராப்ளம் இன் ரிப்பீட்டிங் திஸ். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் அண்ட் ஆஃபீஸில் வந்து ஏதாவது முக்கியமான ஈவெண்ட் அந்த மாதிரி தான் இந்த சாரீ வேர் பண்ணிக்கலாம். அண்ட் நைட் வேர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் வேர் பண்ணும்போது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த சாரீ வந்து ஃபங்க்ஷன் வியர் அண்ட் நைட் வேர் சாரின்னு சொல்லி நான் டேக் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான ஒரு வயலட் கலர் சாரீ. இது ஏதாவது இதுவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஆஃபீஸ் போகும்போது கூட நம்ம போட்டுக்கலாம். பிகாஸ் அவ்வளோ ஒன்றும் பாஷாக கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். அண்ட் எனக்கு மோஸ்ட்லி வந்து மோனோ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரி கலர்ஸ் இருக்குது ஆர் எனி ஒரே ஒரு கலர் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மெட்டீரியல் வந்து சில்க் காட்டன் மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். ஆக்சுவலி இது ஒரு சில்க் காட்டன் சாரீ தான் நினைக்கிறேன். அண்ட் காப்பர் சாரீ வச்ச மாதிரி. எனக்கு காப்பர் சாரீ பிடிக்காது. பட் இது வந்து ஒரு கிஃப்ட் சாரீ. மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு வந்து கிஃப்ட் சாரீ தான். நான் வாங்கின சாரீ என்ன அப்படின்றதும் நான் சொல்கிறேன். பட் ஏன்னா இது ஒரு கிஃப்ட் சாரீ தான். ஓகே, இதுவுமே வந்து கட்டிக்கலாம் பிகாஸ் பிளெயினாக இருக்குது அப்படின்றனால. அண்ட் இதெல்லாம் நான் வாங்கின சாரீஸுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். இது எல்லாமே 100% பியூர் காட்டன் அண்ட் டை அண்ட் டை அந்த மாதிரி. ஸோ 100% பியூர் காட்டன் சாரீஸில் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 800 1200 வரைக்கும் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது மூணுமே அந்த ரேஞ்சில் தான் சொல்லலாம். அண்ட் இந்த ஆரஞ்சு கலர் சாரீ வந்துட்டு இன்னுமே புதுசு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வச்சிருக்கிற சாரீஸே கம்மியாக, அதுலேயுமே வந்து இன்னும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறத வந்து இதுவுமே ஒரு சாரீ. இது ஒரு டைம் கூட இன்னும் நான் வியர் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே இருக்குது. ஸோ திருப்பி வந்து ஆஃபீஸ் போகும்போது நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாமே ரொம்ப காட்டன். போட்டால் வந்து போட்டிருக்க மாதிரியே தெரியாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப அதிகமாக நான் போட்டது வந்து இந்த ஆஷ் கலர் சாரீ இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப அதிகமாக நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் நான் இப்போ காமிக்கிற சாரீஸில் எனக்கு என்ன ஃபேவரட்டாக இருக்குன்னு சும்மா கெஸ் பண்ணி வைங்க. அண்ட் உங்களுக்கு என்ன ஃபேவரட்டாக இருக்குன்னு மேபி உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணணும் இல்லை. என்னோடய டிப் என்ன தெரியுமா, அதிகமாக வியர் பண்ணுற சாரீ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. இப்போ வந்து ஒரு பட்டு சாரீ வாங்குறீங்க அப்படின்னா அந்த பட்டு சாரியை வந்து ஹார்ட்லி நீங்கள் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான்லாம் வந்துட்டு ஒரு பட்டு சாரீ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவேன்னா ஒரு 20-25 டைம், அதுவுமே லைஃப் லாங்கே அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் காட்டன் சாரீஸ் அண்ட் டெய்லி வேர் சாரீஸ்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சாரீஸில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லுவேன். நான் என்ன மாதிரி டைப்னா, வாங்குவேன், யூஸ் பண்ணுவேன், டிஸ்கார்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் தான் புதுசுக்கு போவேன். சில பேர் வருஷக்கணக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள் வந்து நான் கிடையாது. அண்ட் இந்த சாரீ வந்து ரொம்ப நாள் வர மாதிரியான ஒரு சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ காட்டன் அண்ட் கொஞ்சம் இது மெட்டீரியல் எப்படின்னே தெரிலங்க, ஜார்ஜெட்டுக்கு மேலே காட்டனுக்கு கீழே அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். கொஞ்சம் மொடன்னு இருக்கும். பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும். இதோட விலை நான் இருக்கல ரொம்ப கம்மியான ப்ரைஸ் சாரீ என்ன தெரியுமா, இதாக தான் இருக்கும். இது வந்து லிட்டரலி 250 தான் இந்த சாரீ. ஆனால் பார்க்குறதுக்கு போடும்போது அந்த மாதிரி தெரியாது. சாரீஸில் மட்டும் நீங்கள் வந்து ப்ரைஸ் கெஸ் பண்ண முடியாது இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்களே கெஸ் பண்ணுவாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து எல்லா சாரீஸுமே ஒரே மாதிரி அழகு தான் கொடுக்குன்னு சொல்லி கண்டிப்பாக அது என்னோட பிலீவ் தான். அண்ட் இது ஒரு ப்ரௌன் கலர். இது ஒரு மோனோ பேட்டர்ன் சாரீ. இதில் எந்த கலருமே மிக்ஸ் கிடையாது, 2 கலர் தான். அதனால் அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து கண்ணாடி சில்க் மாதிரி, அதாவது பார்க்குறதுக்கு வந்து சீத்ரூவாக இருக்கிற மாதிரி ஒரு சாரீ. இதுதான் நான் வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட்டு நானாக கடைக்கு போய் வாங்கின சாரீ. இது வந்து அப்போது வந்து 800 or 850 என்னை ஏமாற்றிட்டாங்க. இப்போலாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே வந்து கிடைக்கிது. 200-250க்கு ஆன்லைனில் இந்த சாரீ இருக்குது. அப்போ மீன்ஸ் ஐ பாட் திஸ் இன் 2016 நினைக்கிறேன். அப்போ வாங்கினேன். அப்போலேருந்து இது ப்ளவுஸ் வந்து பத்தாம போயிடுச்சு ஆக்சுவலி. பட் ஸ்டில் சாரீ வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். டெஃபினெட்லி வந்து ஆஃபீஸ்க்கு போட முடியாது. ஆனால் நான் ஒரு டைம் போட்டு போயிருக்கேன், ஒரே ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். அதனால் இனிமேல் வந்து போட முடியாது. பார்ட்டிஸ் அந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு ப்ளவுஸ் மட்டும் டிசைன் பண்ணணும். அதனால் வந்து இதை அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து கிளியாது, சீத்ரூவாக இருந்தாலும் ஒரு மாதிரியான ஈஸியாக ப்ளீட் பண்ணிக்கலாம். அதனால் எதுவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த மாதிரி சொல்லலாம். என்னடா எல்லாத்தையும் ஃபேவரட்னு சொல்ல நினைக்கிறேன்.
கேட்காதீங்க, பிகாஸ் இருக்கிறதே வந்து கம்மி அப்படின்றனால. இதில் வந்து மோஸ்ட் ஃபேவரட் என்னென்னு நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ணி வந்து என்ன கெஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்த்திங்கன்னா அந்த ஆஷ் கலர் saree இருக்கு இல்லையா, அதோட பிக்சர் கூட நான் ஆட் பண்ணுறேன். செம்மையாக ஆக்சுவலி இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான saree. அந்த எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கிற மாதிரி saree. அண்ட் எனக்கு அந்த கலர்ஸுமே ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்னால அந்த ஆஷ் கலர் saree தான் என்னோட ஃபேவரட். எனக்கு ரொம்ப பளபளன்னு இருக்கிறது அதெல்லாம் பிடிக்காது. ஸோ இதுதான் என்னோட saree vlog. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.